0 டிகிரி வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் செகண்ட் -1. 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் 344 மீட்டர் செகண்ட் -1. வாயுக்கள், திரவங்கள், திடப்பொருளை பற்றி காண இருக்கிறோம். அதில் எவ்வாறு ஒளி செல்கிறது, எவ்வளவு வேகத்தில் செல்கிறது என்பதை பார்க்கலாம். வாயுக்கள். ஹைட்ரஜன் ஒளியினுடைய வேகம் ஹைட்ரஜனில் 1284 மீட்டர் செகண்ட் -1. ஆக்சிஜன் 316 மீட்டர் செகண்ட் -1. திரவங்கள். கடல் நீரில் ஒளியின் திசைவேகம் 1530 மீட்டர் செகண்ட் -1. காய்ச்சிய வடிகட்டிய நீர் 1498 மீட்டர் செகண்ட் -1. அடுத்தது திடப்பொருளில் ஒளியினுடைய வேகம். அலுமினியம், துருப்பிடிக்காத எஃகு, இரும்பு. அலுமினியத்தில் ஒளியினுடைய திசைவேகம் 6420 மீட்டர் செகண்ட் -1. துருப்பிடிக்காத எஃகு 5960 மீட்டர் செகண்ட் -1. இரும்பு 5950 மீட்டர் செகண்ட் -1. இப்பகுதியில் இதில் ஒளியினுடைய வேகத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் கேட்கலாம். அல்லது திடப்பொருளில் ஒளியினுடைய திசைவேகம் எதில் அதிகமாக செல்கிறது அப்படின்னா அலுமினியம். அதே மாதிரி வாயுக்களில் ஹைட்ரஜன்ல அதிகமான வேகத்தில் ஒளியானது செல்கிறது. அதே மாதிரி கடல் நீரில் 1530 மீட்டர் செகண்ட் -1 அளவுக்கு ஒளியானது வேகமாக செல்கிறது. அடுத்ததாக ஒரு துகளின் மின்னூட்டம் அல்லது சிறும மின்னூட்டம், அதாவது E, அதனுடைய மதிப்பு என்ன? 1.602 × 10⁻⁻19 கூலும். மின்னிறக்க குழாயில் செலுத்தப்படும் மின்னழுத்தம் 10,000 வோல்ட். விலாங்கு மீன், அதாவது ஈல் வகையை சார்ந்த மீன், ஏற்படுத்தும் மின்சாரத்தினுடைய அளவு 650 வாட்ஸ். மெக்லிவ் தொடர்வண்டி, உலகிலேயே மிக வேகமாக செல்லும் தொடர்வண்டி மெக்லிவ் தொடர்வண்டி. அதனுடைய வேகம் மணிக்கு 500 கிலோமீட்டர். குளிர்பதனி காந்தத்தை விட புவி காந்தத்தின் திறன் 20 மடங்கு அதிகம். அடுத்ததாக கேட்கக்கூடிய ஒளி அல்லது சோனிக் ஒளி. கேட்கக்கூடிய ஒளி அல்லது சோனிக் ஒளி, அதனுடைய அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. அதாவது செவியுணர் ஒளின்னு கூட சொல்லலாம், அல்லது கேட்கக்கூடிய ஒளின்னு சொல்லலாம், அல்லது சோனிக் ஒளின்னு சொல்லலாம். அதிர்வெண்ணுடைய அலகு ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை கேட்கக்கூடிய ஒளி அல்லது சோனிக் ஒளி. குற்றொளி அல்லது இன்ஃப்ராசோனிக் ஒளி, அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான ஒளிக்கு பெயர் குற்றொளி. மீயொலி அல்லது அல்ட்ராசோனிக் ஒளி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல். ஒரு டெஸ்லா என்பது 10,000 காஸ். புவிப்பரப்பின் மீது காந்தப்புல வலிமை 25 மைக்ரோ டெஸ்லா முதல் 65 மைக்ரோ டெஸ்லா வரை. பூமியின் ஆரம் 6400 கிலோமீட்டர். புவி உட்கருவின் ஆரம் 3500 கிலோமீட்டர். சந்திரனின் விட்டம் 3474 கிலோமீட்டர். பூமி சந்திரன் இடையே உள்ள தூரம் 3,84,400 கிலோமீட்டர். தூய நீரினுடைய pH மதிப்பு 5.6. அமிலமழையின் pH மதிப்பு 5.6ஐ விட குறைவு. 1 லிட்டர் கடல் நீரில் உள்ள சாதாரண உப்பு 35 கிராம். பருகும் நீரில் உள்ள சாதாரண உப்பு 1 முதல் 2 கிராம். இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் மொத்தம் 73 பூங்காக்கள் உள்ளது. இந்தியாவில் உள்ள சரணாலயங்கள் மொத்தம் 416 சரணாலயங்கள் உள்ளது. இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகம் மொத்தம் 12.
இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் மொத்தம் சுமார் 800. பல்வகை தன்மையுள்ள இடம் உலக அளவில் 34 பல்வகை தன்மையுள்ள இடங்கள் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீர்த்தேக்கங்கள் 61. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஆற்றுப்படுகைகள் 17. தமிழ்நாட்டில் உள்ள குளங்கள் தோராயமாக 41,948 குளங்கள் உள்ளது. அமேசான் காடுகளின் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர். அமேசான் காடுகள் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு 20%. ஒரு நபர் ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் நீரின் சராசரி அளவு 135 லிட்டர். பாக்டீரியாவை காட்டிலும் வைரஸ் 10,000 மடங்கு சிறியது. பாக்டீரியாவினுடைய அளவு 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை அல்லது 1 மைக்ரோமீட்டர் முதல் 2 மைக்ரோமீட்டர் வரை. பூஞ்சைகளின் எண்ணிக்கை 70,000. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.